ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அதிரசம். இது ஒரு குவிக் அதிரசம் தான். இதுக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பால் 1 கப்பு வெல்லம், கொஞ்சம் நெய், ஏலக்காய், இதுதான் நமக்கு தேவையானது. இதை என்ன பண்ணுங்கோ, இந்த அரிசி மாவில் கொஞ்சம் நல்லா ஜலத்தை குத்தி கொஞ்சம் நல்லா பிசிறி நல்லா பிசியணும். ரொம்ப ஜலம் விடாத கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சதுன்னா இப்படி பிடிக்க வரணும். இப்படி பிடிக்க வந்துட்டு அப்படியே ஊற்று விடணும். நம்ம அப்படி வரணும். இதுதான் பக்குவம். இதை என்ன பண்ணணும், நல்லா சலித்து எடுத்துக்கணும். இந்த ஈரப்பதம் போகாமல் இருக்கணும் அதிரசத்துக்கு. அதனால் நம்ம ஈர அரிசி அரைக்கலை, அதனால் இந்த அரிசியை தான் ஈரப்படுத்தியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், இதை நல்லா சலிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு சலிச்சாச்சு. ஆனால் மாவு என்ன பண்ணுங்கோ, நீங்கள் 1 கப்பு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 2 கப்பே போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டேன்னா, அது கொஞ்சம் நம்ம தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டுனா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சலிக்கும் போது நிறையா நொய் விழுந்துடும். ஸோ அப்போ நமக்கு வெல்லத்துக்கும் இந்த அரிசிக்கும் கம்மியாயிடும். அதனால் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா போடுங்க. அப்புறம் அளந்து அந்த சலிச்ச மாவை அளக்கும்போது இது ஒன்று அது ஒன்று இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவே நீங்கள் போட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் நெய் மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடுத்துன்னா, இல்லை தண்ணி ஆகலை கரெக்டாக பதமாக இருந்ததுன்னா எல்லாமே சலிக்க வந்துடும். அதனால் எப்போவுமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இதை பாகு வச்சுக்கணும், காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த குக்கர் பாத்திரம் கொஞ்சம் சுட்ட உடனே இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெல்லம் நான் மண் இல்லாத வெல்லமாக வச்சுருக்கேன். அதனால் அந்த 1 கப்பு மாவுக்கு இந்த 1 கப்பு வெல்லத்தை போடுங்கோ. இது நல்லா கரையட்டும். கரைஞ்சி பாகு வரணும். பாகு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜலம் வச்சுக்கோங்க. இது நல்லா இதுவாகட்டும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இதை கொஞ்சம் விட்டு பார்க்கணும். நல்லா ஒரு தக்காளி பதம் மாதிரி வரணும். அது கரையக்கூடாது. முதல்ல கொஞ்சம் கரையும், அதுக்கப்புறம் நல்லா தக்காளி பதம் மாதிரி வரும். அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் அப்படியே கலரினாலும் சரி, பரவாயில்ல. இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை போட்டு நல்லா கலந்து அப்படியே வச்சிடணும். அதில் கொஞ்சம் ஏலக்காயை போட்டுட்டு நெய்யை கொஞ்சம் விட்டுட்டு கலரி விட்டுணும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் விட்றேன் பாருங்கோ, அது கரையிறது. ஸோ இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்கோ, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு லைட்டாக துளியூண்டு. முதல்ல கரைஞ்சது பாகு. இப்போ எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் ஆகணும். கொஞ்சம் ஆயிருக்கு, இன்னுமே ஆகணும். இப்போது விட்டுருக்கேன், வந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்படி வரணும். அடுப்பை சட்டுன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க, அப்புறம் முறுகி போயிடும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காயை போட்டுட்டு, இந்த ஏலக்காயை போட்டுருங்க. கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு இந்த மாவை போட்டு நல்லா கலரிடுங்க. கட்டியெல்லாம் தட்டாது, நல்லா வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டே கலரிடுங்க. முதல்ல கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை உடனே பண்ண போகிறதில்ல, நம்ம அதை வச்சுட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் அதுக்குள்ளே அது இறுகிடும். நம்ம வச்சது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருது. அவ்வளோதான். மாவு நல்லா ஊறணும். ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை போட்டு கலரியாச்சு. இதில் அப்படியே இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின உடனே அதுக்கப்புறமா மூடி வைங்கோ. அதுக்கப்புறம் நிறையா ஹவர்ஸ் ஆகணும். ஒன்று நைட்டு கலரி வச்சுட்டு மறுநாள் போட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஆன பிறகு தான் இது போட முடியும். அப்போ தான் நல்லா வரும். நம்ம அதிரச மாவு கலரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஓவர் நைட் வச்சுட்டேன். அதை நான் பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக இது பாருங்கள், எண்ணெய் தடவிண்டு இப்படி உருட்டி பார்த்தா நேற்றுக்கு நம்ம வச்சதுக்கும் இன்றைக்கும் இந்த பாருங்க நல்லா உருட்டை வரும். கொஞ்சம் எண்ணெய் தொட்டுண்டு இது பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் 2 விதமாக தட்ட போகிறேன். ஒன்று நம்ம ஒரு இதில் உருட்டி வச்சுருக்கேன். இது கையால் தட்ட போகிறேன். இன்னொன்று
இன்னொரு ஷீட்டில் வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ஷீட்டில் வச்சுட்டு இதை மாதிரி அதுலேயே மூடிட்டு ஒரு இதால் டபராவோ இல்லை ஒரு ஃப்ளாட் டண்டாக இருக்கிற பாத்திரத்தால் ப்ரெஸ் பண்ணினேன்னா அதுவும் வரும். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். முதல்ல இதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அது ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப வந்து இதுவாகவும் வேண்டாம், மெல்லிசாகவும் வேண்டாம். அப்புறம் வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சேன்னா கரக்கரன்னு இதுவாகிடும். அதே மாதிரி நெய் நிறையா போட்டாலும் கரக்கரன்னு ஆகிடும். அது சில பேர் வந்து கரக்கரன்னு அதை உடச்சி நெய்யில் தோய்ச்சி சாப்பிடுவா, சில பேர் சாப்பிடுவா. ஸோ அது அவளுக்கு எப்படி விருப்பமோ, கரக்கரான்னு வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சுன்னு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாள் பண்ணி வச்சுட்டேன்னா சில பேருக்கு கொஞ்சம் சாஃப்டானால் பிடிக்கும். அது வச்சுட்டேன்னா ஒரு நாள் வந்து அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். முதல்ல பண்ணுறச்சே அது கரக்கரான்னு இருக்கும். அந்த எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஒரு துடுப்பும் அந்த கரண்டியும் வச்சு அமுத்தி நம்ம அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வைக்கணும். இது பாருங்கள், இது வந்து கையால் தட்ட போகிறேன். இந்த 2 விரலை வச்சு நன்னா தட்டணும். இப்படியும் தட்டலாம், இல்லை நீங்கள் வந்து அப்படியும் தட்டலாம். ரொம்ப மெல்லிசும் வேண்டாம், ரொம்ப கனமும் வேண்டாம். இந்த மாதிரி தட்டிக்குவோம். சைஸ் வந்து உங்களோட இதை பொறுத்தது, எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தட்டிக்கோங்க. ஒரு அடுப்பில் ஒரு வாணா வச்சுக்கோங்க. வாணாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் இருக்கட்டும், ரொம்ப வேண்டாம். அது உடனே திருப்பாதீங்கோ, அது கொஞ்சம் நேரம் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் திருப்பினேன்னா இது பாருங்க நல்லா உப்பின்னு வருது பாருங்க. முதல்ல 1 2 போடுங்கோ, அப்புறம் அது டிஸ்டர்ப் ஆகிடும் நிறையா போட்டேன்னா. அதனால் இது கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் வந்து மீடியமில் தான் வைக்கணும், ரொம்ப பெருசில் வைக்கக்கூடாது. ஏன்னா அரிசி மாவு வேகணும் இல்லையா. அதனால் அந்த பேப்பரில் தட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும், எண்ணெய் தடவிட்டு. அதிரசம் கொதிச்சுன்னு இருக்கு. லேசாக தான் திருப்பி விடணும், கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி விடணும், இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போயிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ஜாஸ்தியாக இருந்தது, பிரியறது அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் மைதா மாவோ இல்லை வந்து கோதுமை மாவோ கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் கூட. மெதுவாகட்டும், அப்புறம் தான் திருப்பணும், இப்போ திருப்பக்கூடாது. பொறுமையாக திருப்பி போட்டு இது பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட அதிரசம் ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், அளவெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இது வரும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரகரப்பாக இருக்கிறது பாருங்கள், உடச்சி காமிக்கிறாங்க. ஈஸியாக அப்படி உடைய வரும் உள்ளுக்குள்ளே. நல்லா வெந்திருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா, ஒரே அரிசியாக எடுத்துருவா. அதனால் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணணும். இந்த கரகரன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நெய்யில் தோய்ச்சி நெய்யை உருக்கணும். நெய்யை உருக்கிட்டு இதில் தோய்ச்சி சாப்பிட்டு பாருங்கோ, அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்படி சாப்பிட்ணும், அதிரசத்தை இப்படி சாப்பிட்ணும் நெய்யில் இது பண்ணிவிட்டு. தெரியத்த நான் சொன்ன அளவு போட்டு பண்ணுங்க, எல்லோரும் கரெக்டாக வரும். Thanks for watching my channel and subscribe me please.